Hi viewers, welcome to Aishwarya Explains channel. இன்னைக்கு biology unit 14 long answer 5 படிக்கலாம். Enumerate the functions of blood. Blood ஓட functions என்ன? இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறக்குள்ள 5 minutesல you will learn the answer thoroughly. I have explained it in such a way. Blood is called main circulatory medium in the human body. Yes, main circulatory medium னு சொல்றோம். Because it's the primary fluid that circulates throughout the body. நம்ம பாடியில் டாப் டு பாட்டம் பிளட் சர்க்குலேட் ஆகி இட் டிரான்ஸ்போர்ட்ஸ் எசென்ஷியல் சப்ஸ்டன்சஸ் ஃப்ரம் ஒன் பார்ட் ஆஃப் த பாடி டு அனதர். ஸோ என்னென்ன எசென்ஷியல் சப்ஸ்டன்சஸ் பிளட் டிரான்ஸ்போர்ட் பண்ணுதுன்னு நம்ம டீட்டெயிலாக படிக்கலாம். ஃபர்ஸ்ட் சப்ஹெட்டிங் இட்ஸ் அபவுட் டிரான்ஸ்போர்ட். இப்போ டிரான்ஸ்போர்ட்லேயே நமக்கு 4 டாபிக்ஸ் வந்துடும். டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி கேசஸ், ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. நம்ம பிரீத் இன் பண்ணுறப்ப பிளட் கேரிஸ் ஆக்சிஜன் ஃப்ரம் த லங்ஸ் டு ஆல் பாடி செல்ஸ் த்ரூ ரெட் பிளட் செல்ஸ். நம்ம பாடியில் ரெட் பிளட் செல்ஸ் இருக்கும், ஒயிட் பிளட் செல்ஸ் இருக்கும். நம்ம மூச்சு இழுக்கிறப்ப ஆக்சிஜன் நம்ம பாடிக்குள்ளே போகும். ஸோ த ஆக்சிஜன் இஸ் கேரிடு ஃப்ரம் த லங்ஸ் டு ஆல் பாடி செல்ஸ் பிகாஸ் ஆஃப் த பிளட். அண்ட் தென் நம்ம எக்ஸ்ஹேல் பண்ணுறோம், ப்ரீத் அவுட் பண்ணுறோம், மூச்சு வெளியே விடுறப்ப நம்ம பாடியிலேருந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகும். ஸோ அந்த கார்பன் டை ஆக்சைடுங்கிறது ஒரு வேஸ்ட் கேஸ், இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் இன் செல்ஸ். ஸோ அது டிஷ்யூஸ்லேருந்து மறுபடியும் லங்ஸுக்கு கொண்டு போகிறது, இட்ஸ் பிகாஸ் ஆஃப் பிளட். நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கும். ஸோ இந்த விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸை நம்ம ஃபுட்லேருந்து அப்சார்ப் பண்ணி அதை டிஃப்ரெண்ட் பாடி செல்ஸ்க்கு கொண்டு போகிறதும் பிளட் தான். திஸ் இஸ் த செகண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் பிளட். ஸோ அதுதான் இங்கே மென்ஷன் ஆயிருக்கு. டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி கேசஸ் லைக் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன். அண்ட் தென் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் டைஜஸ்டட் ஃபுட் மெட்டீரியல்ஸ் டு டிஃப்ரெண்ட் பாடி செல்ஸ். அடுத்த ஃபங்க்ஷன் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஹார்மோன்ஸ். ஹார்மோன்ஸ் ஆர் கேரிடு த்ரூ பிளட் டு டிஃப்ரெண்ட் பாடி ஆர்கன்ஸ். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், எண்டோக்ரைன் கிளான்ஸ் ஹார்மோன் செக்ரீட் பண்ணோம். இப்போ இந்த ஹார்மோன்ஸ் என்ன பண்ணோம், தே ரெகுலேட் வேரியஸ் பாடி ஆக்டிவிட்டீஸ். நம்ம வளர்றதுக்கு க்ரோத் ஹார்மோன் இருக்கு, அண்ட் தென் ஃபார் ரீப்ரொடக்ஷன் ஹார்மோன்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள். ஸோ இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் பாடி ஆர்கன்ஸ்க்கு கொண்டு போகிறது எது, பிளட். அடுத்தது ஃபோர்த் ஃபங்க்ஷன் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் நைட்ரஜனஸ் எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ஸ் லைக் அமோனியா, யூரியா அண்ட் யூரிக் ஆசிட். ஏன் நைட்ரஜனஸ் எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்கிறோம்? இப்போ நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் இருக்க ப்ரோட்டீன், நியூக்ளிக் ஆசிட்ஸ் இதையெல்லாம் பாடி பிரேக் டவுன் பண்ணுறப்ப நைட்ரஜன் கண்டெய்னிங் காம்பவுண்ட்ஸ் ரிலீஸ் ஆகும். என்னென்ன அதெல்லாம், அமோனியா, யூரியா, யூரிக் ஆசிட், இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் ரிலீஸ் ஆகும். இதெல்லாம் நம்ம பாடிக்குள்ளே தங்கி இருக்கக்கூடாது. ஸோ இதை எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன்ஸு கேரி பண்ணிட்டு போகிறது எது, பிளட். ஸோ மெயினாக வந்து கிட்னிக்கு எடுத்துப்போம். கிட்னி என்ன பண்ணும், இட் ஃபில்டர்ஸ் தீஸ் வேஸ்ட் அண்ட் இட் ரிமூவ்ஸ் தம் த்ரூ யூரின். யூரின் மூலமாக இந்த வேஸ்ட் எல்லாம் ரிமூவ் ஆகிடும். ஸோ தட் இஸ் த ஃபோர்த் ஃபங்க்ஷன் ஆஃப் பிளட். அடுத்தது ப்ரொடெக்ஷன். இட் இஸ் இன்வால்வ்டு இன் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் த பாடி அண்ட் டிஃபென்ஸ் எகெயின்ஸ்ட் டிசீசஸ். இப்போ பிளட் கண்டெய்ன்ஸ் செல்ஸ் தட் ஃபைட் எகெயின்ஸ்ட் டிசீஸ் காசிங் ஆர்கானிசம்ஸ். இப்போ பிளட்ல ஒயிட் பிளட் செல்ஸ் இருக்கும். ஸோ இட் ஃபைட்ஸ் எகெயின்ஸ்ட் டிசீஸ் காசிங் ஆர்கானிசம்ஸ். என்னென்ன, பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை, இதுக்கு எகெயின்ஸ்டாக அது போராடும். ஸோ இன் திஸ் வே பிளட் ப்ரொடெக்ட்ஸ் அவர் பாடி. அதுதான் இங்கே மென்ஷன் ஆயிருக்கு. இட் இஸ் இன்வால்வ் இன் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் த பாடி அண்ட் டிஃபென்ஸ் எகெயின்ஸ்ட் டிசீசஸ். அடுத்தது சிக்ஸ்த் ஃபங்க்ஷன், இட் ரெகுலேட்ஸ் pH. இட் ஆக்ட்ஸ் ஆஸ் அ பஃபர். Also helps in regulation of pH and body temperature. Acts as a buffer na enna, blood contains buffer substances such as bicarbonates and proteins. இதுதா நம்ம பாடியை நியூட்ரலைஸ் பண்ணி எக்ஸஸ் ஆசிட், எக்ஸஸ் பேஸ் இல்லாமல் பார்த்துக்கும். ஸோ த நார்மல் pH ஆஃப் ஹியூமன் பிளட் இஸ் 7.4. ஸோ இந்த 7.4 விட அதிகமாகவும் போகக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ நம்ம பாடியை நியூட்ரலாக வச்சிருக்கிறதுக்கு தேவையான பஃபர் சப்ஸ்டன்சஸ் அது பிளட்ல இருக்கு. பை ரிமூவிங் கார்பன் டை ஆக்சைடு யூசிங் பஃபர் சிஸ்டம்ஸ் பிளட் ஹெல்ப்ஸ் மெயின்டைன் pH. இப்போ பிளட்டோட pH 7.4 இருக்கணும். ஸோ அந்த எக்ஸஸ் கார்பன் டை ஆக்சைடை இந்த பஃபர் சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணி பிளட் ரிமூவ் பண்ணி மெயின்டைன் பண்ணும். இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் ரெகுலேஷன் ஆஃப் பாடி டெம்பரேச்சர். எப்படின்னா நம்ம பாடியில் த்ரூ அவுட் த பாடி ஹீட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது மூலமாக இட் மெயின்டைன்ஸ் த பாடி டெம்பரேச்சர்.
blood throughout the body circulate ஆகுது இல்லையா? So that's how it distributes heat throughout the body. Last function, it maintains proper water balance in the body. எப்படி water balance maintain பண்ணுது? It carries water to different parts of the body. நம்ம எல்லா ஆர்கனுக்கும் வாட்டர் இதுதான் கொண்டுட்டு போகும் blood. And it removes excess water. நம்ம பாடியில excess வாட்டரும் இருக்கக்கூடாது. நீர் கோத்திருச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா? So excess water என்ன பண்ணும்? It carries to the kidneys. Then it gets removed as urine. There is water loss through sweating. இப்போ வேர்க்கிறப்ப நம்ம பாடியிலேருந்து நிறைய தண்ணி லாஸ் ஆகும். அப்போ blood என்ன பண்ணும்? It helps distribute water to important organs. So this is how it maintains, blood maintains water balance in our body. This is an important question, very very important question, and it's very easy also. இந்த சைட் ஹெட்டிங்ஸ் படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு எந்த பாயிண்ட்டும் மறக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கிளிக் ஆன் த லைக் பட்டன், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கிளிக் ஆன் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.